வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவாரா மாட்டாரா? நகைக்கடன் தள்ளுபடியில் யாருக்கு முதலிடம் கிடைக்கும், யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி வாங்க தகுதியானவர்கள் யார், தகுதியற்றவர்கள் யார்? இதை பற்றின ஒரு முழுமையான டேட்டாபேஸை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்குறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான விவரங்கள். தமிழகம் முழுவதுமே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு போயிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவாரா மாட்டாரா? அனைவருமே இதை தாங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. வங்கிகளுக்கு என்ன உத்தரவு ஒன்று புறப்பட்டிருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயந்தான். இந்த தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் இதை குறிப்பிடவே இல்லைனாலும் இந்த தள்ளுபடியுடைய அமைப்பு அப்படின்றது அப்படிதாங்க. மக்கள் பார்த்திங்கன்னா காலங்காலமாக கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றதில் எல்லாருமே எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடு இருக்குது பார்த்திங்களா, அதில் 36,000 கோடி ரூபாய்க்கு மேலே வழங்க இருக்காருங்க. இதற்கான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த இடைக்கால பட்ஜெட்டுடைய தாக்கலில் இதை அறிவிப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அதை சார்ந்த ஒரு 8லேருந்து ஒரு 12 வங்கிகள் இருக்குது. அதை சார்ந்த கூட்டுறவு சார்ந்த வேளாண்மை துறையை சார்ந்த 12 வங்கிகளில் மட்டுமே கடன் வாங்கியிருந்தால் உங்களுக்கு அந்த தள்ளுபடி அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்க இருக்காரு. இது எல்லாருமே எங்கேருந்து எதிர்பார்த்தோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி 75,000 அப்படின்றத அறிவிச்சிட்டாரு. 75,000க்கு மேலே போனால் 35,000ன்றதை அறிவித்ததுனால இப்போ நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரனுக்குள்ள ஓகேங்களா, தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தரலாம். சரியான ஆவணங்கள் வழங்கியவர்கள், குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை துல்லியமாக வழங்கியவர்கள் ஓகேங்களா. முதல்ல பார்த்திங்கன்னா 5 சவரன் 40 கிராம் அதற்கு மிகாமல் இருக்கணும். 8 பொதுத்துறை வங்கிகளில் இருந்தால் தான் உங்களுக்கு தள்ளுபடி வரும். அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி எப்படி பார்க்குறப்ப இலங்கை தமிழர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள், தமிழ்நாடு அரசு வாழ குடும்ப ஓய்வூதியர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள், செல்லுபடியாகும் ரேஷன் அட்டை தற்போது பயன்பாட்டில் உள்ள செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்க. அடுத்த ஒரு தகவல் அப்படின்னு நம்ம பார்த்தா அப்படின்னா, யாருக்கு இந்த தகுதியே கிடையாது, இவங்க எல்லாமே ரிஜெக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டில் வரவங்க. 5 சவரனுக்கு மேலே, அதாவது 40 கிராமுக்கு மேலே, 41 கிராம் போனால் கூட உங்களுக்கு தள்ளுபடி ரிஜெக்ட். அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றுவார்கள் மற்றும் அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அந்த ரேஷன் கார்டு அவர் எந்த ரேஷன் கார்டில் இருக்காரோ அந்த ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. தவறான தகவல்கள், ரேஷன் அட்டை அல்லது ஆதார் எண் வழங்காதவர்கள் அல்லது தவறான எண்ணை வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. பிற மாநிலத்தவர்கள், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற பிற மாநில ரேஷன் கார்டு அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. போலி நகைகள், முழு தொகையை செலுத்தியவர்கள், போலி நகைகளை அடகு வைத்தவர்கள் மற்றும் ஏற்கனவே கடனை அசல் வட்டின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. மக்களே, இதுதான் நகைக்கடன் தள்ளுபடி. இந்த தள்ளுபடி நடவடிக்கைகள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வெயிட் பண்ணலாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.